எஸ் நம்ம டுடே பார்க்க போகிறது IndAS 7 IndAS 7 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இது ஒரு புதுசான ஒரு விஷயம், இன்டைரக்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு புதுசான விஷயத்தை நம்ம கான்செப்ட் பண்ண போகிறோம். சரி, அசெட்டோட வேல்யூ கொடுத்தா நான் கரண்ட் அசெட் கொடுத்துக்கிறான், கரண்ட் அசெட் கொடுத்துக்கிறான். அந்த நான் கரண்ட் அசெட்டில் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறான், டெஃபர்ட் டேக்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறான், கரண்ட் அசெட்ஸ் கொடுத்துக்கிறான், liabilities, non-current liabilities, bank overdraft கொடுத்தாச்சு, பேட் கொடுத்தாச்சு, இன்கம் பேமெண்ட் கொடுத்தாச்சு, டெப்ரிசியேஷன் இந்த அமௌண்ட் கொடுத்தாச்சு, மெஷின்ஸோட சேல்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு, இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. கீழே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதர் நான் கரண்ட் அல்லது கரண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ரிலேட்டட் டு ஆப்ரேஷன் ஆஃப் உடேர் லிமிடெட் and do not contain any element of financing and investing activities. என்ன other non-current current assets and liabilities, other non-current current assets and liabilities. இப்போ நான் கரண்ட் இல்லாமல் எதுக்கு ஒரு இதுன்றாங்க, ஆப்ரேஷனுக்கு ஒரு இது சொல்லிட்டாங்க. மற்றபடி இதில் வந்து ஃபினான்சிங் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். இது டைரக்டாக ஆன்சர் பார்க்க வரேன். ஃபர்ஸ்ட் இது இன்டைரக்ட் மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இது வந்து இன்டைரக்ட் மெத்தட். என்ன மெத்தட்னா இன்டைரக்ட் மெத்தட். Investment fund 11 book material. இன்டைரக்ட் மெத்தட்ல வந்து பேட் தான் இருக்கும் இல்லையா. பேட் அளவு 4000 அமௌண்ட்டு லேக்ஸ் ப்ளஸ்ஸு டேக்ஸு பெய்டு அண்ட் டேக்ஸ் பெய்டு எஸ். இப்போ 5 5 6 4 4600 டைம் கண்டுபிடிச்சு. அதுக்கு என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸு நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர். நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குதா? எஸ். Depreciation is called a non-cash expenditures. How much? 500 for plant and machinery and 20 for அப்போ 520 ரூபாயா? அப்போ 520 ரூபா. அப்போ depreciation and amortization 520 ரூபா. சரி, அடுத்தது நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர், நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. இங்கே during the year 2 machines are sold for rupees 70. The carrying amount of these machines was 60 rupees. இல்லை நீங்கள் 70 rupees கொடுத்துருக்கீங்க. அப்போ வந்து சேல் ஆஃப் fixed assets gain ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்டால் இது வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இல்லை, நான் ஆப்ரேட்டிங் இன்கம். அப்போ இது வந்து நான் ஆப்ரேட்டிங் இன்கம் தான் போகணும். இது மைனஸ் ஆயிடும், ஆப்போசிட் 10. இப்போ நான் ஆப்ரேட்டிங் இன்கம் இருந்துச்சு,
ஸோ 5065 அப்படின்றது நமக்கு கிடைச்சிச்சு. இதுதான் வந்து என்னது கேஷ் ஃப்ளோ பிஃபோர் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்க்ரீஸிங் current assets, decreasing இதெல்லாம் ஃபார்முலா. decreasing current assets, increasing current assets, decreasing current. decreasing கூட்டணும், increasing மைனஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். முதல்ல கரண்ட் அசெட் வெளியே பார்க்க வரப்போ எஸ் வாட் இஸ் கரண்ட் அசெட்ஸ். ஃபஸ்ட்டு கரண்ட் அசெட்ஸ் முடிச்சோன்னா அதுக்காக சில விஷயத்தை நான் சொல்கிறேன். கரண்ட் அசெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில் போக போகுது. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதர் கரண்ட் அசெட்ஸ் தான் இருக்குது. 85 ரூபாய் இருந்தது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 195 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 85 100 பக்கம் 185 95 110. இப்போ கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் இது கரண்ட் அசெட் எவ்வளோங்க? அது என்னது அதர் கரண்ட் அசெட்ஸ். அதர் கரண்ட் அசெட்ஸ் இன்க்ரீஸ் எவ்வளவு? 110 ரூபா. அப்போ 110 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 110 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது அதர் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். சரி, கரண்ட் அதர் நான் கரண்ட் அசெட்ஸ் எப்படின்னா சொல்லிட்டேன். அந்த டு நாட் அதர் நான் கரண்ட்டையும் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் லிபிலிட்டிஸாக லிஃப்ட் ஆப்ரேஷனாக சொல்லிட்டேன். அவங்க வந்து ஆப்ரேஷன் எடுத்தாங்க. ஃபஸ்ட் நம்ம கரண்ட் அசெட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நான் கரண்ட் அசெட்ஸ் 720 ரூபா இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 30 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு அதுவும் நட்டம்தான். அதாவது அதர் நான் கரண்ட் அசெட்ஸ் 30 ரூபாய். இது எப்படி இருந்துச்சுன்னா 85லிருந்து 195 மாறிச்சு. இது 720லிருந்து 800 ரூபாயாக மாறிச்சு. இதுதான் இந்த விஷயம். அடுத்தது வந்து அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்ஸ் டிடிஏ. இந்த இடத்துல ஒரு குழப்பம் வருது. டிடிஏ பொறுத்த வரைக்கும் டேக்ஸு நீங்கள் என்ன கால்குலேஷன் பண்ணுறீங்க? டேக்ஸ் என்ன பண்ணுறீங்க? என்ன ஆப்ரேஷனாக வைக்கிறீங்க? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் நீங்கள் போட்டுருங்க. ஸோ அதனால் டிடிஏ என்னால் கன்சிடர் பண்ண முடியும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அப்போ டிடிஏ இங்கே அப்படி தான் இருக்குது. டிடிஏ பார்த்தீங்கன்னா 750 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளவு? 105 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நாம் என்ன செய்யணும்? அதையும் டிடிஏ 750லிருந்து 885 மாறிடுது. அப்போ 105 ரூபா என்ன செய்யுது? அது இன்க்ரீஸ். ஸோ அசட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. 5% இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ். ஸோ போட்டாச்சு. அடுத்தது நான் கரண்ட் அசெட்ஸில் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்த்தா கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று அதர் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு ஸோ அதர் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் நம்ம போடலாம். அதாவது 120லிருந்து 145 மாறி இருக்குது. ஸோ இன்ஃப்ளோ அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கணும். ப்ளஸ் டிக்ரீஸ்
இன் கரண்ட் அசெட்ஸ். எவ்வளவு? ஃபினான்சியல் அசெட்ஸ் 170 145 மாறும். அப்போ 170 to 145 25 இன்க்ரீஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட் முடிச்சாச்சு. அடுத்த பாயிண்ட் எங்கே தான் வர போகிறோம்? கரண்ட்டு லைபிலிட்டிஸில். கரண்ட் லைபிலிட்டிஸில் லைபிலிட்டிஸ் 90 150 ஆகுது. ஸோ 60 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் இன் current liabilities, the trade payables 60 rupees increase ஆகுது. ஓகே, ஒன்றா தான் பார்க்க முடியும். அடுத்தது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஃபினான்சிங் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வராது, அது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். 3615 2840 வயசு. அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க. அதாவது 3615 இருந்துச்சு. இப்போ 2840. ஸோ 870 தான் நீங்கள் என்ன செய்வீங்க? பேமெண்ட் பண்ணிட்டீங்க. அப்படின்னா டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ். அப்போ டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ். வாட் இஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்? 875 ரூபாய். ஸோ அவ்வளோதான் கிட்ட அவ்வளோதான். 60 நான் பார்க்கணும். வேறு ஏதாச்சும் பாருங்கள். நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் இது முடியுது, ட்ரேட் பேயபிள்ஸ் முடியுது, அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன ஆயிடுச்சு? 200 300 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நமக்கு என்ன லாபம் தான். இப்போ அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு 100 தான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆன்சருக்குள்ள வந்துட்டோம். இதை டேலி பண்ணி பார்ப்போம். 5065. ஸோ 5065 மைனஸ் 110 மைனஸ் 30 மைனஸ் 105 ப்ளஸ் 25 ப்ளஸ் 60 ப்ளஸ் 100 மைனஸ் 825. இப்போ 4130. அகைன் டேக்ஸ் பெய்டு. நூற்றி 5. அப்போ 4105 என்பது சரியான விடை. இதுதான் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கப்புறம் வைஃப், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன? பர்ச்சேஸ் அல்லது சேல்ஸ். ஃபிக்ஸட் அசெட். டக்குனு எங்கே போயிடுவோம்? நம்ம ஃபிக்ஸட் அசெட் போயிடுவோம். அப்போ ஃபிக்ஸட் அசெட் வந்து ப்ராப்பர்ட்டி பிளான் வந்து எக்ஸிக்யூட் வேறு என்ன ப்ராப்பர்ட்டி பிளான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். இப்போ ப்ராப்பர்ட்டி பிளான் வந்து ஓப்பனிங் க்ளோஸ். ஓப்பனிங் 2500, க்ளோசிங் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? எஸ், நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு? டெப்ரிசியேஷன் இருக்குது. எவ்வளோ போடணும்? என்னோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ இருக்குங்க? டெப்ரிசியேஷன் ஆகும். அப்போ டெப்ரிசியேஷன் நீங்கள் இருக்கிறது எவ்வளவு? 70 ரூபாய்க்கு கொடுக்கணும். 70 லட்சம். இப்போ 70 லட்சத்துக்கிட்ட என்ன வாங்கிட்டு வரும்? பேங்க் அக்கௌண்ட் நேஷனல் அக்கௌண்ட்.
பண்ணிட்டீங்க. லாபம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து 10 லட்சம் கேரிங் வந்து 10 லட்சம். இப்போ லாபம் வந்து என்ன செய்யணும்? பிபி அக்கௌண்ட் லெட்டர் கெயின் ஆன் சேல் ஆஃப் எவ்வளோங்க? 10 லட்சம் ரூபாய். இதுதான் நம்ம போகணும். அப்போ ஓப்பனிங் இதெல்லாம் லேக்கிங் தான் ஒரு 70 இங்கே எல்லாமே மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் 70 ப்ளஸ் 13,000. ஸோ 13,570 இங்கே 13,520 மைனஸ் 2,500 மைனஸ் 10. ஸோ 10,060 ஒரு பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த 10,060 அப்படின்றது பர்ச்சேஸாக இருக்கும். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட். இப்போ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்ச்சேஸ் 1060 அப்புறம் நான் சேல்ஸ் பண்ணேன். எவ்வளோக்கு நான் சேல்ஸ் பண்ணேன்? ஏன்னா கெயின் வந்து நான் காமிச்சிட்டேன். இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் 60 ரூபாய்க்கு எடுத்துருக்கிறேன் அப்படின்னு. இங்கே during the year 2 machines were sold for 70. The carrying amount of these machines are 60. அப்போ சேல்ஸ் எனக்கு கேஷ் இல்லை எவ்வளோ இருந்துச்சு? பர்ச்சேஸ் பண்ணது எனக்கு கேஷ் இல்லை. சேல் ஆஃப் மிஷினரி 60 இல்லை 70. சரி, இதில் பர்ச்சேஸ் சேல்ஸு அவ்வளோதான், ரெண்டே தான். ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஒன்று சேல்ஸ் பண்ணுறேன். வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா? இது பிபிஇ சைடு அசட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2,500 இருந்துச்சு, இப்போ 2,300 தான் இருக்குது. அப்போ எப்படி சார்? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எவ்வளோ இருந்துச்சு கையில்? ஓப்பனிங்கே 2,500 இருக்குது, க்ளோசிங் 2,300 தான் இருக்குது. அப்போ 200 என்ன பண்ணியாச்சுன்னு அர்த்தம்? சேல்ஸ் பண்ணியாச்சு. பேங்க் 200. அப்போ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா தானே. ஓப்பனிங் வந்து இது க்ளோசிங், பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஃபிகர்ஸ். கண்டிப்பாக அது சேல்ஸ் பண்ணிடணும். சேல்ஸ் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதனால கேஷ் ஃப்ளோ வரும். அப்போ இதுவும் கிளியர் வந்து இது நெட் ஃபிகர் 270. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 270. சரி, இன்டர்னல் சுச்சுவேஷன் எனக்கு நிறைய பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ இன்டர்னல் சுச்சுவேஷன் இங்கே எல்லாத்துக்கும் எதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தோமோ அதுக்கு மேலே இங்கே என்ன ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டு? லெட்ஜர் ஓப்பன் பண்ணால் வெரி பெஸ்ட். இல்லாட்டி கண்டிப்பாக எங்கேயாவது தரப்பு நடந்துடும். அதனால் நீங்கள் ஓப்பனிங் க்ளோசிங் ஆர்டிஸ்ட் ஓப்பனிங் இன்டர்னல் சுச்சுவேஷன் இங்கே தான் போய் ஆகணும். இங்கே தான் போகணும். ப்ராப்பர்ட்டி பிளான் எடுத்துக்கிறோம். 30-50 சரி, 30 ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங், 30 ஓப்பனிங் க்ளோசிங் 50. அமௌர்டைசேஷன் இருக்குதான்னு கேட்டால் எஸ் இருக்குது. அமௌர்டைசேஷன் எவ்வளோ பண்ணிக்கிறீங்க? 20 ரூபா பண்ணிக்கிறீங்க. இப்போ டூ அமௌர்டைசேஷன் டெப்ரிசியேஷன் மாதிரி தான். டெப்ரிசியேஷன் அமௌர்டைசேஷன் நீங்கள் எப்படி பாருங்கள்? அமௌர்டைசேஷன் இருக்குதான்னு கேட்டால் எஸ் 20 ரூபா. அப்போ இந்த அமௌர்டைசேஷனை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அப்போ 20, ஸோ இங்கே 70, இங்கே 70 ப்ளஸ் 30 40. பேலன்சிங் ஃபிகர், இந்த பேலன்சிங் ஃபிகர் கண்டிப்பாக பர்ச்சேஸ் ஆகிடும். அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ பர்ச்சேஸ் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் 40 மைனஸ்
அப்படி பார்க்கும்பொழுது 1060 -40 70 + 200 -1060 -40 830 சரியாக. அடுத்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துடும். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எல்லாத்தையுமே தெரியும். கேபிட்டல் பற்றி பார்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். கேபிட்டல் 300 அதர்ஸ் ஈக்விட்டி பாருங்க 800 1200 வருது இல்லையா. ஸோ இப்போ 4000 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ 4000 எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி. நியூ இஷ்யூ எதாவது பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை. சரி, அப்போ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ்னால என்னங்க, நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அல்லது இஷ்யூ ஆஃப் பாரோயிங்ஸ். இப்போ பாரோயிங்ஸ் வந்து 5 லட்ச ரூபாய் இருந்தது, இப்போ என்னவா மாறி இருக்குது, 2 லேக்காக மாறி இருக்குது. அப்படிங்கும்போது 5 லட்ச ரூபா 2 லட்சம் 3 லட்சம் நீங்கள் நினைச்சு ரீபேமெண்ட் பண்ணிக்கணும். அப்போ அது வந்து ரீபேமெண்ட் ஆஃப் லோன் தான் வரும். ரீபேமெண்ட் ஆஃப் லோன் எவ்வளோங்க, 5 லட்ச ரூபா இருந்துச்சு, இப்போ என்னவா மாறிடுச்சு 2 லட்ச ரூபானா, இப்போ 3 லட்ச ரூபா நீங்கள் என்ன செஞ்சீங்க, 5 லட்சம் கொடுத்துட்டீங்க. ஸோ 3 lakhs வந்து பெய்டு ஆயிடுச்சு. இந்த ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து டிவிடெண்ட் பே பண்ணிக்கிறீங்க, நம்மளே சம்பளம் சொல்லிக்கலாம். டிவிடெண்ட் பெய்டு, டிவிடெண்ட் பெய்டுன்னு வந்து என்னதான் ஒரு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ். அப்போ டிவிடெண்ட் பெய்டு என்பது ஒரு 55 ரூபா. பெய்டா ரிசீவ் பெய்டு டிவிடெண்ட் பெய்டு. அப்போ மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3450. இது என்ன ஆக்டிவிட்டிஸு, மேலே இந்த ஆக்டிவிட்டி வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸு, வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பண்ணி கொடுத்தான்னு பார்க்கணும். இது வந்து மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் இதில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது இல்லையா. 4075 வந்து ஏ பி சி. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், ஓப்பனிங் கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்றத நம்ம இப்போதான் நம்ம மாற்றப்படும். கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலன்ஸ் உடைய ஓப்பனிங் நம்ம போகலாம். அதுங்க 460 ப்ளஸ் இங்கே உணவு கொடுத்துடலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு உண்டு இல்லைங்களா, எவ்வளோ இருக்குது அது. இது பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். அதனால பேங்க்ல இருக்கக்கூடிய பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக கழிக்கணும். ஏன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்போ கண்டிப்பாக இது என்ன செய்யணும், கழிச்சுங்க. அப்போ எவ்வளோதான் இருக்குது, 4. அடுத்தது நெட்டு கேஷ் ஃப்ளோ during the year. $4025 மைனஸ் 830 3400 425 மைனஸ் 830 மைனஸ் 3450. அப்போ மைனஸ் 255. சி ஓப்பனிங் பேலன்ஸ் 400 ரூபாய். அப்போ 400 மைனஸ் 255 போட்டால் 145 வரும். இதுதான் வந்து
க்ளோசிங் கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவல்ஸ். செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக வரணும். க்ளோசிங் செலவு 195 மைனஸ் 25 195 பார்த்துக்கோங்க. 195 பேங்க் ஓடியா க்ளோசிங் பேலன்ஸ் நல்லா பார்க்கணும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வரவு கேஷில் நல்லா பாருங்க, 220 மைனஸ் 25 220 மைனஸ் 25. ஸோ இதே சம்மு அவங்களும் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க பாருங்க. கேஷ் ஃப்ளோ from tax paid, amortization, gain on sales, increase in deferred assets, ஸோ சேஞ்சஸ் இன் ஆப்ரேட்டிங் அசெட்ஸ், டிக்ரீஸ் இன் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் பே கொடுத்துருக்காங்க, ஆன்சர்ஸ். பட் இந்த கான்செப்ட் நம்ம என்ன புதுசாக இதில் கற்றுக்கிறது என்னன்னு சொல்லிட்டுன்னா, இந்த விஷயத்தில் புதுசாக நம்ம கற்றுக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இன்டான்ஜிபிள் ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆஃப் மெஷினரிஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதர் நான் கரண்ட் அண்டு கரண்ட் அசெட்ஸ் அண்ட் அதர் நான் கரண்ட் ஆக்டிவிட்டீஸை கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஆப்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட் நம்ம எடுத்து போட்டுறது தான் முக்கியமான விஷயம். மற்றபடி இதில் டிடிஏ வருது. டிடிஏன்னா டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்ஸ், அது ஒரு இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி கன்சிடர் பண்ணி இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வர போகிறோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ்.